நேற்று நைட்டு சுமார் ஒரு 11 மணிக்கு குடிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் சிக்கனூத்து அப்படிங்கிற பகுதியில் ஒரு தோட்டத்தில் ஒரு குடும்ப சண்டை அப்பா பசங்களாம் அடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு தகவல் எஸ்ஐ கிடைக்குது. அதன் அடிப்படையில் வந்து அந்த எஸ்ஐ ஹைவே பட்ரோலை டைரக்ட் பண்ணி அதை என்ன அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹைவே பட்ரோலில் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர் கூட ஒரு போலீஸ் அழகுராஜான்னு ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அவங்க அட்டன் பண்ண போகிறாங்க. அந்த தோட்டத்தில் போய் பார்க்கும் பொழுது அங்கே மூர்த்தின்னு ஒருத்தர் அடிபட்டிருக்காரு. அவருக்கு ஒரு பசங்க இடையில அவங்களாம் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஆம்புலன்ஸ் வர சொல்லி அவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலான்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அவருடைய மகன் மணிகண்டன் ஒருத்தர், அவங்க அப்பா எல்லாருமே அவங்களுக்கு உள்ள இருந்த இதை மாதிரி இந்த போலீஸ் மேலையும் அந்த போலீஸ் கூட போயிருந்த அந்த தோட்டத்தினுடைய மேனேஜர் ஒருத்தர் வெங்கசாமி அவர் கூட வந்த 2 பேர் இவங்க எல்லாத்தையும் வந்து அசால்ட் பண்ண வர்றாங்க. அருவாளும் கம்பு எடுத்துட்டு விரட்டுறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் தப்பிக்கிறதுக்காக ஓடி வர்றாங்க. அழகராஜங்கிற போலீஸு இந்த ரெங்கசாமி விட்டுறாங்க, ஓடிடுறாங்க. இந்த எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறவரை வெட்டுப்பட்டு அவர் இறந்துடுறாரு. அது அங்கே போனவங்க கிட்ட தகவல் வரலைங்கிறதுனால என்னாச்சுன்னு செக்அப் பண்ணுறாங்க. செக்அப் பண்ணும்போது அந்த கூட போன அந்த டிரைவர் போலீஸும் அந்த ரங்கசாமிங்கிற மேனேஜரும் இந்த மாதிரி எங்களை வெட்ட வந்தாங்க, நாங்கள் தப்பிச்சு வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் போய் செக்அப் பண்ணும்பொழுது எஸ்எஸ்ஐ அங்கே இறந்துருக்கிறாரு. இது சொந்தமாக வந்து அங்கே பார்த்துருக்காங்க. அங்கே இருந்தவங்கெல்லாம் அப்போ நைட்டு இதெல்லாம் நடக்கும்போது நைட்டு ஒரு 12-12:30 மாதிரி இருக்கும். அப்போவே அவங்க எல்லாருமே அப்சண்ட் ஆகிடுறாங்க. அதனால் அவங்க இப்போ வேற ஒரு எந்த இடத்துல இருக்காங்க தெரியல. அவங்கள பிடிக்கிறதுக்கு இந்த கேஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 தனிப்படைகள் அமைச்சிருக்கிறோம். அவங்களை தேடிட்டு இருக்கிறோம். பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை, அதை நம்ம தீர விசாரிச்சு நம்ம அதை முடிவு. அவங்களுக்குள்ள அப்பா பசங்க அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அங்கே அந்த அப்பா பையன் எல்லாருமே அடிக்க வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் மணிகண்டன்கிறவர் அருவாள் எடுத்துட்டு வந்ததாக சொல்றாங்க. இன்னொன்று நம்ம தீர விசாரிச்சோம்னா ஒருத்தரும் என்னென்ன பண்ணாங்க என்னங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். இந்த 6 தனிப்படைகள் என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன், லோக்கல் என்கொயரி இது சொந்தமா, குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு 4 தனிப்படைகள், மற்ற அந்த டெக்னாலஜிகள் இது பார்க்கறதுக்கு ஒருத்தர் மணிகண்டன் அப்படிங்கிற மேல ஒரு 4 வழக்கு இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில். அதே மாதிரி இன்னொருத்தர் தங்கப்பாண்டியன் இருக்காரு. அவருடைய பங்கு என்னங்கிறத நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அவரு மேல ஒரு 4 வழக்கு இருக்கு. அவங்க அப்பா மூர்த்தின்னு ஒருத்தர், அவர் மேல ஒரு 2 வழக்கு இருக்கு. விசாரணை நடத்தும்போது என்ன தெரியுதுங்களா சார்? விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அது தெளிவான இது வந்து இவரை தவிர வேற யாருக்காவது காயப்பட்டிருக்கா? வேற ஏதாவது வெட்டியிருக்காங்களா சார்? இவர் மட்டும்தான். இவர் மட்டும்தான். மற்றவங்களாம் ஓடிட்டாங்க. அந்த மூர்த்திங்கிறவருக்கு அவங்களுக்குள்ள ஒரு தகராறுல ஒரு காயம் ஏற்பட்டு இருக்குது. பட் அவரும் மறுபடி சேர்ந்து அடிக்க வந்ததுனால அப்புறம் அவரும் ஓடிட்டாரு. அவங்க யாருமே அங்கே இல்லை. நம்ம தேடம் சீக்கிரம் பிடிச்சி போன உடனே சமாதானம் ஈடுபடுறாருங்களா? இல்லை, அமைதியா இருங்க, அடிப்பட்டவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்கிறதுக்காக அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. வாகனம் கண்ணாடியெல்லாம் உடைஞ்சிருந்தது சார். இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த வாகன கண்ணாடியை வந்து சைடு கண்ணாடி மட்டும் 2 உடைச்சிருக்காங்க. அந்த வாக்கி டாக்கில பைக்கில் இருந்து வயரை பிடிங்கிருக்காங்க. அது ஆணையமா அவங்க தான் பண்ணிட்டு ஓடிட்டாங்கிறது தான் தெரியும். இன்னும் இல்லை, அவங்கள பிடிச்சனா தான் தெரியும். எங்கே வச்சிருக்காங்களா இல்லை அவங்ககிட்ட இருக்கா ஒழிச்சு வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அப்போ உடனே அவங்க எல்லாம் ஓடிடுறாங்க. அதனால் அதை விசாரிச்சு மேற்கொண்டு நமக்கு அவங்களை பிடிச்சி விசாரிக்கணும். அவங்களுக்குள்ளதான் அடிச்சுக்கிறாங்க. போறோம், அந்த மேனேஜர் மேலே இங்கே ஓப்படுறாங்க, போலீஸ் மேலே இங்கே ஓப்படுறாங்க. என்ன காரணம், எதனால அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தெரியல. அதை பார்த்துட்டு இருக்கிறோம். கரெக்டான தகவல் கிடைச்சா நம்ம பிடிச்சோம். அதை வச்சு பார்க்குறோம். கொஞ்சம் சில சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, தேடிட்டு இருக்கிறோம். 4-5 இடங்கள்ல தேடிட்டு இருக்கிறோம். அவங்களோட இது திண்டுக்கல் மாவட்டம் செக்ஷன்ல சார் இப்போ கொலை வழக்கு காவல்துறை கொலை பண்ணிருக்காங்க. நம்ம அவர்கிட்ட